வணக்கம். சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைஸஸ். சென்னையில் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு 10 இடத்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சையும் எந்த குறைந்தபட்ச ரேஞ்சிலேருந்து அதிகபட்ச ரேஞ்சையும் நான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சுன்றது ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா இதை விட கம்மியாக சில ப்ராப்பர்ட்டி கிடைக்கலாம், அதை விட அதிகமாகவும் சில ப்ராப்பர்ட்டி கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு இடமா சொல்கிறது தாம்பரத்தில் என்ன ப்ரைஸில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 20 lakhsலேருந்து 2 crore வரைக்கும் இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் தாம்பரத்தில் வாங்கலாம். தாம்பரம் அண்ட் தாம்பரம் சரௌண்டிங்ஸையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அடுத்த ப்ரைஸாக நான் சொல்கிறது ஓஎம்ஆரில் என்ன ப்ரைஸில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் நம்ம ஓல்டு மகாபலிபுரம் ரோடு மத்திய கைலாசில் ஸ்டார்ட் பண்ணி மகாபலிபுரம் வரைக்கும் இருக்குது. நம்ம இங்கே தூரம் போக போக ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். பட் ஒரு ஆவரேஜாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 25 lakhsலேருந்து ஒரு 2.5 crores அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். நான் சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே லேண்டு பிளாட்டுடைய ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டும் நம்ம வாங்கலாம். இந்த லொக்கேஷன்ஸ் நல்ல லொக்கேஷன்ஸ், நம்ம அதில் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். பட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் அதிகமான பண லாபம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு இதில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற சமயங்களில் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கூடுதல் லாபத்திற்கு வழிவகுக்கும். அதுதான் சிறப்பாக பல வல்லுநர்களும் சொல்லக்கூடிய கருத்து. என்னுடைய கருத்தும் அதே கருத்து தான். ஓகே, அடுத்த இடமா பார்க்க போகிறது வேளச்சேரியில் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 5,000 rupeesலேருந்து ஒரு 14,000 15,000 ரேஞ்சில் இருக்கும். பிளாட்டுடைய காஸ்ட்டு சொல்கிறேன் நான். அடுத்த இடமா நம்ம பார்க்க போகிறது அண்ணாநகர். இப்போ அண்ணாநகரும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். அண்ணாநகரில் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 25,000 வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் இருக்கும். ஸோ பிளாட்டுடைய காஸ்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் எவ்வளோ ரேஞ்சுனா, ஈசிஆர்லேயும் நம்ம தூரம் போக போக காஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம தள்ளி போய் வாங்குறதுனா 10 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். அதே சமயத்தில் சோழிங்கநல்லூருக்கு இந்த சைடு நம்ம டுவர்ட்ஸ் திருவான்மியூர் சைடில் வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் அங்கே ஒரு கிரவுண்டுடைய காஸ்ட் இருக்குது. அடுத்து அம்பத்தூரில் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 25 லட்சத்துலேருந்து 1.25 கோடி இருக்க ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்த இடமா பார்க்குறது கிண்டி பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 8,000லேருந்து 15,000 பர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் காஸ்ட் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது போரூர் ஒரு நல்ல பக்காவான ரெசிடென்ஷியல் அண்டு ஐடி ஹப்ஸும் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குது. அது பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் 3,500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் இருக்க ரேஞ்சில் இருக்கும். அடுத்த இடம் சோழிங்கநல்லூரில் பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்க ரேஞ்சில் இருக்கும். அடுத்த இடம் மேடவாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4,000லேருந்து 9,000 வரைக்கும் இருக்க ரேஞ்சில் பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே பிளாட்டுடைய காஸ்ட், இடத்துடைய காஸ்ட் மட்டும்தான். அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு நம்ம இதில் சொல்லலை. அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு நம்ம தனியாக வேறு வீடியோவில் சொல்லலாம். இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுமே இந்த ரேஞ்சு ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சு தான். இதை விட சில இடங்கள் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட்டு கம்மியாகவும் சில இடங்கள் இருக்கும். தள்ளி தூரமாக போனால் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும்போது இதை நல்லா கன்சிடர் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.